பேரன்புமிக்க பெற்றோர்களே, என் அருமை தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பும் வாழ்த்துகள். இங்கே உங்களை நான் ஒன்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. ஒவ்வொரு முறையும் நீங்களும் மாற்றம் வேணும்னு ஒருத்தவங்களுக்கு வாக்கு செலுத்துறீங்க. ஆனா உதயசூரியனுக்கு மாற்று ரெட்டையிலையும் இல்ல, ரெட்டையலைக்கு மாற்று உதயசூரியனும் இல்ல அப்படிங்கறதான் இந்த கடந்த 75 ஆண்டு காலமாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். உண்மையாகவே நோக்கமும் அக்கறையும் இருந்திருந்தா நீண்ட நாட்களாக ஆண்டாண்டு காலமாக தெருவுல திறந்து கிடக்கக்கூடிய சாக்கடையை என்னைக்கோ மூடி இருப்பாங்க. அப்படிப்பட்ட நோக்கமோ சிந்தனையோ இல்லாத இவர்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாளைக்கு சரி செய்து விடுவார்கள் என்று மீண்டும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்காது. இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத பாக்குறது இல்ல. அதிகமா தப்பு செஞ்சவங்க யாரு, கம்மியா தப்பு செஞ்சவங்க யாரு அப்படிங்கறதான் பாக்குறோம். அற்ப பதர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடிய சூழலும் காலமும் வந்திருக்கக்கூடிய இந்த நிலை நாம் எல்லாருக்கும் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, அவ்வளவு தற்கொலை கூட்டங்கள் இங்க முளைத்திருக்குது அப்படின்னா, உயிர்கள் பறிபோனாலும் கவலைப்படாத ஒரு கூட்டங்கள் உருவாயிருக்கு அப்படின்னா நாம தவறானவர்களுக்கு தொடர்ச்சியா வாக்கு செலுத்தினதனுடைய விளைவுதான். உண்மையாகவே திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் சீர்திருத்தம் செய்திருந்தால், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தால், இந்த சமூகம் நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தா மக்களை சிந்திக்க வைத்திருப்பார்கள். ஆனா 1000ம் 500ம் மிக்சியும் கிரைண்டரும் மூக்குத்தியும் தங்க டாலரும் கொடுத்து உங்களை ஏமாற்ற வருவார்கள். இறுதி நேரங்களில் இறுதி காலங்களில் உங்களுடைய வாக்கை வாங்குவதற்கு வருவார்கள். உங்களுடைய தன்மானமிக்க வாக்குகளை நீங்கள் ஒருபோதும் விற்க கூடாது. உண்மையாகவே நீங்கள் சுயமரியாதை கொண்டவர்கள் என்றால், உண்மையாகவே இறையச்சத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இறைக்கு அச்சப்படக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் உள சான்றுக்கு, உங்கள் மனசாட்சிக்கு யார் சரியான ஒரு வேட்பாளராக இந்த நாகப்பட்டினம் மண்ணில் இருப்பார் என்று சிந்தித்து வாக்களியுங்கள். எந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு குற்ற பின்னணி இல்ல, யாரு படிச்ச பண்பட்ட பிள்ளையா இருக்கா, யாரு உண்மையும் நேர்மையுமான நிர்வாகத்தை கொடுப்பா என்று ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இந்த மண்ணில் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூக மக்களுக்கு எதிராக நடந்த அத்துணை நாசகர திட்டங்களுக்கும் எதிராக நாம் தமிழர் கட்சி இந்த காலத்தில் இன்று இருக்கிறது. உதாரணமாக சொல்கிறேன், CAA, NRC, NPR என்கின்ற கொடிய சட்டத்தை ஒன்றிய பாஜக கொண்டு வந்த போது SDPI நடத்திய கூட்டங்கள் அத்தனை மேடைகளிலும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் என் தந்தை தமிழ் முழக்கம் ஷாவுல் ஹமீத் அவர்கள் உட்பட அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். அனைவரும் அதற்காக வழக்குகளையும் பெற்றிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தேச துரோக வழக்கையும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் மேல போடப்படுற சாயம் என்ன தெரியுமா? அவர் மாத்தி பேசுறாருங்க, அவர் நிலையா நிக்க மாட்டாருங்க, அவர் அன்னைக்கு நாத்திகம் பேசினாருங்க, இன்னைக்கு ஆத்திகம் பேசுறாருங்க. இதெல்லாம் உங்களுடைய புரிதலா இருந்ததுன்னா மன்னிக்கணும். உங்களுடைய அரசியல் பார்வை விரிவாக்குங்கள், போய் தேடுங்கள். நாம் தமிழர் கட்சியை மாதிரி ஒரு கட்சி ஆழமான போராட்ட களத்தில் மக்களை அரசியல் படுத்துற ஒரு கட்சியை நீங்கள் எனக்கு சொல்லிருங்க. நான் உண்மையாகவே இந்த கட்சியை விட்டு விலகி போயிடுறேன். நீங்க சொல்லுங்க, ஆண்டாண்டு காலமாக மாறி ஆண்ட இந்த 2 கட்சியும் 3க்கு மேல சொந்த கட்சிக்கு இஸ்லாமியர்களுக்கு வேட்பாளரை கொடுத்தது இல்லைங்க. வெறும் 15 ஆண்டு கால கட்சி இந்த நாம் தமிழர் என்கின்ற பேர் இயக்கம் 15 இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கு. சட்டமன்ற தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல 15 விழுக்காடுகள் கொடுத்திருக்கு. 10க்கும் மேற்பட்ட இன்றைக்கு இஸ்லாமிய வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறோம். ஏன்னா இன்னைக்கு சம உரிமை சம வாய்ப்பு என்பது அவசியம் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக இருக்கும். சும்மா எனக்கும் டிஎம் கேக்கும் வெற்று வாக்கு வெற்று கூச்சலை நாங்கள் இடுவதில்லை. இன்றைக்கு நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நிற்கிறோம் என்றால் நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே இன்று மண்ணில் விவசாய சின்னத்தில் வாக்கு கேட்கிறோம் என்றால் எங்கள் வழியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. நாங்கள் நேர்மையான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க மரபர்களாக தொடர்ச்சியாக மண்ணில் நிற்கின்றோம். நீங்க NIA-வா இருக்கட்டும், GST-யா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா வள கொள்ளைகளை செய்யக்கூடிய இந்த நாசகர ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அவர்களை எதிர்த்து இந்த களத்தில் நின்ற ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. மைக்க நீட்ட பேசுவாராங்க உங்க தலைவர்? பேசுவாரா? மைக்க நீட்டினா உங்க தலைவர் ஏங்க 41 உயிர் போச்சுன்னு பதில் சொல்லுவாரா? அப்படிப்பட்ட அற்ப பதர்களுக்கு உங்களுடைய வாக்கா
இல்லை உண்மையும் நேர்மையுமாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் வாக்கா என்று சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு நீங்க என்ன கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்லுவார். ஏன் முடிச்சிட்டு கேட்பாரு, வேற ஏதாவது கேள்வி இருக்கா, வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்பாரு. மக்களை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம மக்களினுடைய வாக்கை மட்டும் குறிக்கோளா வச்சு ஏமாத்திட்டு திருப்பி திருப்பி ஆட்சிக்கு வரவங்க கிட்ட நீங்க ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். திருப்பி வரும்போது சொன்னதெல்லாம் செஞ்சீங்களான்னு மட்டும் கேளுங்க. திருப்பி உங்ககிட்ட வரமாட்டாங்க. சொன்னீங்களே செஞ்சீங்களா, சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னா செய்யறோம்னு திருப்பியும் பொய் வாக்குறுதியை கொடுப்பார்களே தவிர்த்து ஒரு காலமும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்னா எண்ணமும் நோக்கமும் இல்ல. நீங்க 5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க தேர்வு செஞ்சீங்க, அதுக்கப்புறம் அவரை பாத்தீங்களா? அந்த நாலூர் ஷானவாஸ் அவர்களை தான் சொல்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு அவரை எங்கேயாவது பாத்தீங்களா? எங்கேயாவது பார்த்து, இன்னும் சொல்ல போனால் நான் போன பல கிராமங்கள் தெத்தி ஆழியூர் போன்ற பகுதிகளில் தண்ணி வசதி இல்லைன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அங்க போன மக்கள் கிட்ட கேட்டோம், உங்களுக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தெரியுமா? யாருன்னே தெரியலங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னே தெரியாத அளவுக்கு தான் இவர்கள் வேலை செய்வார்கள். நாம் தமிழர் கட்சி எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய திருமருகல் ஒன்றியத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தாலும் போய் பாக்குறோம். ஏன்? மக்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத உள்வாங்கிய பிள்ளைகளுக்கு புரிகிறது. இந்த சுதந்திர பெற்ற இந்தியாவில் முதல் பிராந்திய கட்சியாக தோன்றிய இந்த திமுகவால ஒரு பயனும் இந்த மண்ணில் விளையல. அதிமுக மாற்றாக இருக்கும் நம்புறீங்களா? அப்போ உங்களை யாராலையும் வந்து திருத்த முடியாத ஐயா பழனிபாபா அவர்கள் சொன்னது போல உண்மையாக மாற்றம் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். கடந்த முறை நான் வந்தேன், அப்போது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்காக அழைப்பை விடுத்தோம். இந்த முறை இந்த மகள் உங்களுடைய வேட்பாளராக நாகப்பட்டினத்தை ஒரு நல்ல நகரமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே காவிரியின் கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நல்வாழ்வுக்காக அனைவருடைய வாழ்க்கை தரமும் சீர்பெற்று மேலோங்க வேண்டும், மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்த மகளுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு இந்த முறை வந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை அனைவரையும் சந்திப்பேன். நாங்கள் நல்ல கல்வியும் நல்ல மருத்துவத்தையும் தூய குடிநீரையும் எல்லோருக்குமான வேலை வாய்ப்பையும் உண்மையும் நேர்மையுமான நிர்வாகத்தையும் களத்தில் தருவோம் என்கின்ற வாக்குறுதியை தருகிறோம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம் இது ஏதுமற்ற ஒரு தூய தேசத்தை படைக்க வேண்டும் என்ற உன்னத கனவோடு இந்த மண்ணில் உங்களை நம்பி இந்த களத்தில் நிற்கிறோம். எனக்கு சொந்த ஒரு மஞ்சக்கொல்ல அந்தனப்பேட்டை இந்த மண்ணின் மகளுக்கு நீங்கள் வாய்ப்பை தருவீர்கள், சட்டமன்றத்துக்கு என்னை அனுப்புவீர்கள், விவசாயி வெல்லப் போவது உறுதி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.